எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு தை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த தை மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது, முக்கியமா 5 முக்கியமான விஷயங்கள், 5 முக்கியமான செய்திகள் காத்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. துலா ராசி துலா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், விசாகம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க இந்த மாதத்திய முதல் பகுதியில. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையை வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு சேர்க்கை. ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளஸை பத்தி பார்த்துடலாம். ராசி அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒன்றாக கூடி 5ஆம் இடத்துல உட்காரும் போது இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள் நிலுவையா இருக்கு அப்படின்ற போது அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியும். சரிங்களா? அதே மாதிரி திருமணம் ஆன பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், இயக்கங்கள் இருக்கு. ரொம்ப நாளா இந்த குழந்தை பிராப்தி இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தை பிராப்தி தற்போது கிடைக்கும். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகளை நினைச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள், கவலைகள் எல்லாம் தற்போது தீரும். சரிங்களா? என் பையனுக்கு சரியான வேலை கிடைக்கல, என் பையனுக்கு சரியான பொண்ணு அமையல, அதே மாதிரி என் பொண்ணுக்கு சரியான வரன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஸ்மூத்தாவே அவளுக்கு அமைந்து முடிஞ்சிடும். 2வது விஷயம், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வக்ரம் பெற்ற தன்மையில இருக்காருங்க. 2வது பதில் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறார். 10ஆம் இடத்துல அவர் அமர்றது சிறப்பு. நீச்சம் பெற்று வக்ரம் பெறுறது சிறப்பு தான் ஒரு வகையில பார்க்கும்போது. தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு லாபங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று கூடி ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையில உட்கார்ந்துருக்காங்க. சூரியன் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாவே பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல உட்காந்து வேலை செய்யக்கூடிய தன்மையை இது வந்து உருவாக்கி கொடுக்குங்க. சரிங்களா? 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில நீங்க எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி அரசாங்கத்தின் முழு அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அரசு வழியில நிறைய ஆதாயங்கள், நிறைய உபயோகங்கள் உங்களுக்கு தற்போது கிடைக்கும். சரிங்களா? ஒரு தேவை இருக்கு, ஒரு நீடட் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த தேவைகள் தற்போது பூர்த்தியாகும். அதற்கு அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்திய 2வது பகுதியில, அதாவது தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து நகருவார். 6ஆம் இடத்துல ராகுவோட சுக்கிரன் இணையறது சிறப்பு இல்லைங்க. சரிங்களா? இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கையை வந்து ராசிக்கு 6ல ஏற்படும்போது, தேவையற்ற கடன் பிரச்சனை, தேவையற்ற விஷயங்கள்ல நீங்களாவே போய் மூக்க நுழைச்சு மாட்டிக்கிறது, அதே மாரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, நீங்க போய் குறுக்கிட்டு அதுல நீங்களே எல்லாத்தையும் முதல்ல வாங்கி போட்டுப்பீங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. நீங்களா தான் போய் பிரச்சனையில மாட்டுவீங்க. அதே மாரி கொஞ்சம் ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க. சரிங்களா? அதே மாரி செலவுகள், முக்கியமா அத்தியாவசியமான விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க. ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? அத நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க. ராகு, சுக்கிரன் சேர்க்கை அப்படிதான் பண்ணும். 6ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்வார். அப்படி இருக்கும்போது தேவையற்ற வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள், தேவையில்லாம கடன் வாங்கி தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. எதுக்காக கடன் வாங்கணுமோ அதுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்க. சரிங்களா? அது அத்தியாவசியமா இருந்தா மட்டுமே கடன் வாங்குங்க. இல்லன்னா வாங்காதீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் மறைமுகமான வழியில சில எதிர்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதையும் கொஞ்சம் நீங்க தெளிவா பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். அடுத்து கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5வது விஷயம், ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு பெற்ற 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுற்றுலா சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சாதகமா அமைந்து முடியும். சரிங்களா?
குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ராட் போகிறதுக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் முடியல. ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு விஷயத்தால ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு, டிலே ஆகிட்டே அப்படி இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒத்துழைப்பை கொடுக்கும். சரிங்களா? நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சி வெளிநாட்டிலே வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது வந்து உருவாக்கி கொடுக்குங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது. விரையாதிபதி 4ஆம் இடத்துல போய் அமரும் போது சொத்து விரயம் செய்யற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப நாளா வந்து விற்காம இருக்கக்கூடிய நிலபுலன்கள், வீடு சார்ந்த விஷயங்கள் நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தற்போது முயற்சி பண்ணும்போது விற்க முடியும். அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளும் சிலருக்கு உண்டு. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையில வந்து இருக்கக்கூடிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே ஏற்படும். சரிங்களா? ஒரு மாதிரி சலிப்பு தன்மையை வந்து அந்த திருமண வாழ்க்கையில வந்து இது வந்து உண்டு பண்ணி கொடுக்குங்க. சரிங்களா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட குடும்ப வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும். சரிங்களா? எதையுமே இழுத்தோம் கவுத்தோம் செய்யாம ஒரு வாட்டி அதாவது உங்க வாழ்க்கை துணையார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கலந்து ஆலோசித்து அதன் பிறகு அந்த காரியத்தை வந்து செயலாற்றுறது உங்களுக்கு சிறப்பா வரும். அதே போல இந்த காலகட்டத்துல வந்து முக்கியமா நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் அல்லது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நீங்க மேற்கொள்றது நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுக்கும் நிச்சயமா ஒரு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்துக்கான வழித்தளமா இந்த தை மாதமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.